நீட்டடி கைய. தாமரை, உன் கையையும் காட்டு. இங்க பாருங்க. எல்லார் கையிலயும் காயத்தை பார்த்தல்ல? இந்த பார், என் காலை பாரு. பாருடா, நல்லா பாரு. ஒரு தடவை சோறு வடிச்சு கொட்டும் போது சுட சுட வடிச்ச தண்ணிய காலில் கொட்டிக்கிட்டேன். ஏதோ உன் பொண்டாட்டி கையில மட்டும்தான் சமைக்கும் போது காயம் பட்ட மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? இங்க பாருடா பேராண்டி, ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்க. குடும்பத்துக்காக வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொம்பளைங்க எல்லார் கையிலயும் இந்த மாதிரி வடுவும் தழும்பும் காயமும் இருக்கத்தான் செய்யும். இது எல்லாமே பொம்பளைங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சவாலு தான். காலையில எந்திரிச்சு சமையல் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு உடம்புல எங்க வெட்டுக்காயம் படுமோ எங்க தீக்காயம் படுமோன்னு எதுவும் தெரியாது. ஆனா குடும்பத்துக்காக அவ சமைச்சு போட்டுத்தான் ஆகணும். கை கால்ல காயம் படுது, ரத்தம் வருது, வலிக்குதுங்கிறதுக்காக எந்த பொம்பளையாவது குடும்பத்துக்காக சமைக்காம இருப்பாளா? சொல்றா. என்ன நடந்தாலும் 3 வேளையும் குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. உன் பொண்டாட்டி இப்பதே சமையல் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுல ஏதோ அஜாக்கிரதையா இருந்ததால அவ கையில இப்படி எல்லாம் அடிபட்டு இருக்கு. தவழ்ந்துகிட்டு இருக்கிற குழந்தை என்ன முதல் தடவை எழுந்திருச்சதுமா நடக்குது? நடக்க பழகிறப்ப 4 தடவை கீழே விழும், அடிபடும். அப்புறம் அதுவா எந்திரிச்சு நின்னு நடக்கும், ஓடும், குதிக்கும், என்னென்னமோ பண்ணும். நடக்கிறப்போ புள்ள கீழே விழுந்து அடிபடுங்கிறதுக்காக அந்த புள்ள நடக்காமையே இருக்கட்டும்னு நினைக்க முடியுமா? இது உன் பொண்டாட்டிக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை பொம்பளைகளும் சந்திக்கிற பிரச்சனை தான்.